friends, how are you? இப்போ நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இது மாதிரி ஃப்ளவர் வந்து எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ரெட் கலர்ல ஒரு ஷீட் எடுத்து ரவுண்டா வெட்டிக்கோங்க. அதுக்கடுத்து இது மாதிரி பண்ணுங்க. இப்போ நான் வந்து கட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா ரோலிங் தான் பண்ண போகிறோம். சின்னதாக இருக்கிறதுனால வராது, அதனால கொஞ்சம் வெட்டிடலாம். இது மாதிரி ரோல் பண்ணிடணும். கொஞ்சம் இப்படி எடுத்து விட்டுட்டே வந்தீங்கன்னா தான் வரும். கடைசியில் இங்கே ரவுண்டாக இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம வந்து கட் பண்ணிடலாம். லேசாக கட் பண்ணுங்க, ரொம்ப கட் பண்ணிங்கன்னா அப்புறம் ஒட்ட முடியாது. நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போறேன்னா ஒட்ட தான் போறேன். கம் எடுத்துக்கலாம். நான் ஒட்டிட்டேன். இதுக்கடுத்து என்ன பண்ண போறோம்னா இதுக்கடுத்து இது மாதிரி ஸ்டாண்ட் இருக்கியா, இதுதான் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு இப்படி நேராக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு இங்கே சின்னதாக இருக்கிறதுல வந்து இப்படி ரோல் பண்ணுங்க. சைடாக ரோல் பண்ணிங்கன்னா தான் வரும். இப்போ பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோமோ ஒட்டிடலாம். எனக்குள்ள கொஞ்சம் கட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த ரோஸ் நம்ம ஒட்டி வச்சுருந்தோம்ல, இந்த ரோஸ் எடுத்து இங்கே வச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே நமக்குள்ள சைடில் கம் போட்டால் வேலை முடிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு சைடில் கம் போட்டுடலாம். கம் போட்டால் தான் கொஞ்சம் நிற்கும்.
இதுக்குள்ளே வந்து கொஞ்சம் கம் போட்டுக்கலாம். பூக்கு பின்னாடி கொஞ்சம் கம் போட்டுக்கலாம். எனக்கு கம் போட்டால் பிடிக்காது, அதனால தான் நான் கம் போடல. உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா கம் போட்டுக்கோங்க. இருந்தாலும் கொஞ்சம் கம் போட்டேன். இது இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதில் ஒட்டிடலாம். இந்த சைட்லாம் ஒட்டி விட்டுக்கோங்க. நம்மளோடது ரெடி ஆயிடுச்சு. நான் கீழே வந்து ஸ்டாண்டு தான் வைக்கல, லீஃப் போட்ட வீடியோ நான் அடுத்ததாட்டி உங்களுக்கு காமிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.